இயேசுவில் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி இறை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவரின் அன்பும் அமைதியும் உரித்தாகுக. பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நற்செய்தி பகுதி எங்களுக்கு சொல்லும் செய்தி என்னவெனில், கனானிய பெண்ணின் விடாமுயற்சி ஆழ்ந்த நம்பிக்கையையும் போல எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த நாட்களில் நாங்கள் சிந்திப்பது எங்களோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், கனானிய பெண் தன் மகளை பிடித்திருந்த அந்த தீய ஆவியை விடுவிக்க, ஐயா தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று இயேசுவுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அந்த பெண்ணின் சத்தத்தை அவர் கேட்க விரும்பலை. அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லி கொண்டிருக்குது, அவர் நடந்து போய்கொண்டிருக்கிறார். இயேசு கண்டுக்கவே இல்லை. பல நேரங்களில் எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும், என் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதித்தரலும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும், அந்த நோயிலிருந்து தீர்த்தரலும் ரெண்டு நாங்கள் மண்டாடிட்டே இருப்போம். ஆனால் பல காலமாக எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கடவுள்கிட்டேருந்து வராது. அப்படியான நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படியான ஒரு நேரம்தான் இந்த கனானிய பெண்ணுக்கும் இந்த நாளில். ஆனால் அந்த கனானிய பெண் விடாமல் இயேசுவிட்ட உதவி செய்யும், தாவீதின் மகனே மகனே என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதோட சீடர்களும் ஆண்டவரே அந்த பிள்ளைய அவங்களை அனுப்பிவிடும் என்று சொல்றாங்க. தடை வருகுது. கனானிய பெண்ணுண்ட அந்த செபத்துக்கு ஒரு தடை வருகுது. எங்கட வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள் வரலாம். ஏன் நான் கடவுள்கிட்டயே போகணும்? வேறு யாரும் சொல்லலாம், நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரத்தை செய், அதை செய் என்று பலவிதமான தடைகள் எங்களோட மனதிலேயே. என்னத்துக்கு நான் திருப்பி திருப்பி கடவுள்கிட்ட போகணும்? ஒன்றுமே தர்றாரு இல்லையே, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் என்றதே ஒருத்தருமே இல்லை. கடவுளுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் கடவுளே இல்லை என்று வாழ்வோம். இல்லாட்டிக்கு வேறு வேறு இடங்களுக்கு நாங்கள் போவோம். ஆனால் இன்றைக்கு இந்த கனானிய பெண் விடையில அப்போ ஜேசு கூப்பிடுறார், நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யலாது, பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவை நாய்க்கு என்னென்று நான் கொடுக்கலாம் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் சவாலை விடுறார். அவர் விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு சவாலை விடுறார். ஆனால் அந்த பெண் திருப்பியும் சொல்லுது, சிதற அந்த துண்டுகளை நாய் சாப்பிடுந்தானே என்று. தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், அதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். எங்களோட செபம் எப்படிப்பட்ட செபமாக இருக்கின்றது? தாழ்ச்சி நிறைந்த செபமாக இருக்கின்றதா என்பதையும் இந்த நாளிலே எங்களை பார்த்தே கேட்டுக்கொள்ளுவோம். ஆகவே இந்த நாளில் 3 முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். முதலாவது, உண்மையான ஆழமான செபம் இருக்க வேண்டும், ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும் எங்களுக்கு. இரண்டாவது, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் எங்களுக்கு இருக்க வேண்டும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளமும் தாழ்ச்சி நிறைந்த செபமும். மூன்றாவது விடயம், விடாமுயற்சி. விடாமுயற்சியும் விடாமுயற்சியுடன் கூடிய செபமும். இந்த 3ம் எங்களோட நம்பிக்கை வாழ்க்கைக்கும் எங்களோட அன்றாட வாழ்விற்கும் முக்கியமாக இருக்கின்றது. அது செபமாக இருக்கலாம், அது வாழ்க்கையாக இருக்கலாம். விடாமுயற்சி முக்கியம், தாழ்ச்சி முக்கியம், அதே மாதிரி விசுவாசமும் முக்கியம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.